உள்ளுணர் என்பது மனசாட்சியையும் கடந்தது. மனசாட்சி நீங்கள் செய்த செயலுக்கெல்லாம் ஒரு எவிடன்ஸ். மனசாட்சியை விட மிக உயர்ந்ததான ஒரு உள்ளுணர்வு, அதுதான் இறைவன். இந்த உள்ளுணர்வை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது எது, தேவையற்றது எது. இந்த இன்ட்யூஷன் என்பது இறைவனுடைய மொழி. அந்த கேட்கிற ஒரு தன்மையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்ட்யூஷன், அதாவது நம்முடைய உள்ளுணர்வு. எல்லோருக்கும் ஒரு உள்ளுணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்முடைய மனசாட்சி, அந்த மனசாட்சி கூட உள்ளுணர்வு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே உள்ளுணர்வு என்பது மனசாட்சியையும் கடந்தது. மனசாட்சி நீங்கள் செய்கிற செயலுக்கெல்லாம் ஒரு எவிடன்ஸ். அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது கெட்டதை தீர்மானித்து சொல்ல போகிற ஒரு ஜட்ஜாக உங்களுக்குள்ள அமர்ந்திருக்கிற. அதே சமயம் இந்த மனசாட்சிக்கு கடந்து, இந்த மனசாட்சியை விட மிக உயர்ந்ததான ஒரு உள்ளுணர்வு, அதுதான் இறைவன். இந்த இறைவன் என்பவன் ஒவ்வொருக்குள்ளும் உள்ளுணர்வாக அமர்ந்திருக்கிறான். அவனுடைய பேச்சை நம்ம கொஞ்சம் காதை கொடுத்து கேட்கணும். அதை கேட்கிற ஒரு தன்மையை நம்ம எப்பொழுதுமே வச்சுக்கிறது இல்லை. ஏன் வச்சுக்கிறது இல்லை, ஏன் நம்ம அந்த உள்ளுணர்வு உணர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் ஏகப்பட்ட ஆசைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் பலவிதமான கோபதாபங்களையும் சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு மனமாகத்தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்முடைய உள்ளுணர்வை புரிந்து நடக்கிற வழிமுறைகளாக இல்லை. ஆக இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மனசில் சுமந்துட்டு இருக்கும் பொழுது மேல்மன அழுத்தமானது நம்முடைய உள்ளுணர்வை புரிந்து கொள்ள முடியாமல் செய்து விடுகிறது. ஆனாலும் சில பேருக்கு இந்த உள்ளுணர்வு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க, இது செய்யலாம், இது பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உள்ள ஒரு விஷயம், இல்லை வேண்டாம், செய்ய வேண்டாம், இல்லை போக வேண்டாம், இல்லை இப்படி ஏதாவது ஒரு குறிப்பு அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இவரெல்லாம் தெய்வீக அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பில் அதை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் தெய்வீக அனுபவம். தெய்வீக அனுபவம் என்பது முழுமையாக புரிந்து கொண்டு விட்டால் அது தெய்வமாகவே நம்ம ஆகிறோம். கிட்டத்தட்ட இந்த இயற்கையை பற்றிய முழுமையான அறிவு நமக்குள்ளே வரும்பொழுது நமக்கு தெய்வத்துக்கும் நமக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதில்லை. ஆனால் நம்ம அந்த லெவலுக்கெல்லாம் போக முடியல. ஒரு 0.2-0.1% அளவு கூட நமக்கு உள்ளுணர்வு கேட்பதில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை முறையை வாழ்க்கிறோம். இதை எப்படி நாம் ஆர்கனைஸ் பண்ணுறது? இந்த உள்ளுணர்வை நம்ம டெவலப் பண்ணோம்னாக்கா நமக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது? ஸோ இந்த உள்ளுணர்வுகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது எது, தேவையற்றது எது, இது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவையெல்லாம் உங்களுடைய ஆசைகள். அது உண்மையான உங்களுக்கு தேவையா என்றால் நிச்சயம் தெரியாது. உங்களுடைய ஒரு உங்களுக்கு பேஷனுக்காக ஒரு ஆசை இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். இப்படி ஏதோ வகையில் ஆசை இருக்கும். இந்த ஆசைகள்லாம் தேவைகளாக மாற்றிக்கொண்டு அது எனக்கு தேவைங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அது உங்கள் தேவைகள் இல்லை. அடுத்ததாக நம்மளுடைய ஆரோக்கியம். நம்ம ஆரோக்கியத்தை நம்ம அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிகிட்டே வரோம். இது நம்முடைய உணவு பழக்கம், நம்முடைய மனோபாவம், நம்ம வாழ்க்கை முறையில் படுகிற சில விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய ஒரு கான்ட்ராடிக்டான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போவும் நமக்கு உள்ளுணர்வு வெளியில் தெரியறதில்லை. ஆனால் உங்களை பற்றி ஒரு நாளும் இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், டேய் நீ இப்படி இருக்காது, அப்படி இது அப்படி உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் அவர் பேச்சை நம்ம கேட்கறதுக்கு நாம ரெடியாக இல்லை. ஆகினால எந்த வகையிலேயாவது உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி உள்ளுணர்வை வளர்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. ஏகப்பட்ட வழிமுறை. ஒரு வழி 2 வழிகள், நிறைய வழிகள் இருக்கிறது. எந்த வழிகள்லாம் சாத்தியம், நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு எந்த வழிகள்லாம் சாத்தியம் என்று சொன்னால், பொதுவாகவே இந்த கலியுகத்தில் மிக சிறந்த ஒரு மார்க்கமாக பக்தி மார்க்கத்தை நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த பக்தி மார்க்கம் நம்முடைய மேல்மன அழுத்தத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். ஸோ மேல்மன அழுத்தம் குறைஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற அந்த தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிடுறது. ஒரு பாசி படர்ந்த அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை போட்டோம்னா அந்த பாசியெல்லாம் விலகி விடுகிறது. ஸோ பாசியெல்லாம் விலகிறது உள்ள இருக்கிற தெளிவான ஒரு நீர் நமக்கு எப்படி பளிச்சு நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அது மாதிரி இந்த மேல்மன அழுத்தங்கள் நம்ம இப்போ ரெகுலர் லைஃப்பில் வச்சுருக்க அந்த மேல்மன அழுத்தங்களை எல்லாம் கொஞ்சம் பக்தி மார்க்கத்தில் நம்ம கண்டிப்பாக அது ரிமூவ் பண்ண முடியும். உங்களுடைய பக்தி எதில் இருக்குதோ, எந்த கடவுள் மேலே இருக்கோ, எந்த மதத்தின் மேலே இருக்கோ, அதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பக்தி உண்மையாக இருக்கணும். அது உங்களுடைய உள் மனதிலிருந்து பிறக்க வேண்டும். அது உங்களுடைய உண்மையான ஒரு காதலாக, அப்படி ஒரு இறைவன் மேலே பக்தியை நீங்கள் செலுத்தினீங்கன்னாக்கா அந்த பக்தியினுடைய ஒரு தந்திரத்தினாலே நமக்கு இந்த உள்மன ஆற்றல் இயல்பாக வெளிப்படும். எனக்கு பக்தி வரலை, நான் இப்படி ஒரு நம்பிக்கைகள், சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பெரியதான நம்பிக்கைகள்லாம் இல்லை, நான் எப்படி என்னுடைய உள்ளுணர்வை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மக்களுக்கு நீங்கள் அன்றாடம் உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 12 நிமிடமாவது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. நீங்கள் தியானம் பண்ணுங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் உட்காந்துங்க. கீழே உட்காரலாம், அல்ல மேலே மேலே உட்காந்துங்க, இப்படி வேணால் உட்காந்துங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னாக்கா, உங்களுடைய முதுகு நேராக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ முதுகு நேராக இருக்கும்படி ஒரு சேரில் சாஞ்சிக்கிட்டோ செலுத்து பக்கம் சாஞ்சிக்கிட்டோ கூட உட்காந்துங்க. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கண்ணை மூடிட்டு உங்களுடைய இன்டர்னல், உங்களுடைய மைண்ட் எப்படி போயிட்டுருக்கு, என்னென்னலாம் அது சொல்லுதுங்கிறது கவனிங்க.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கவனித்து கொண்டே வரும்பொழுது அங்கே வந்து உங்களுக்கு இந்த மேல்மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக காணா போகும். அப்போ வந்து உங்களுடைய ஆழ்மன ஒழிப்புணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். ஸோ இன்ட்யூஷனானது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு டைப் ஆஃப் பழக்கம். ஸோ இதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து என்னோட ஆஃபீஸ் போகணும், இவ்வளோ கண்டிஷனாக இப்படி தான் இன்ட்யூஷன் டெவலப் பண்ணுறதுனாக்கா, நீங்கள் வந்து ஒரு இயற்கையை நோக்கிய பார்வையை வளர்த்துக்குங்க. இயற்கை நோக்கிய பார்வை என்னன்னாக்கா, அன்றாடம் நீங்கள் வந்து உங்கள் ரெகுலர் லைஃபை பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இந்த இடத்துக்கு போக போகிறோம், வழியில் நான் இந்த மனிதரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். நான் இந்த மனிதரை சந்திப்பேன், இந்த கலரில் ஒரு விஷயம் பார்ப்பேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நான் கடந்து போவேன் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் தினமும் இந்த மாதிரி இந்த இயற்கையை நோக்கிய ஒரு பார்வையை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வந்து அதை மாதிரி ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த கற்பனையை வளர்த்தீங்களோ அதை நீங்கள் இங்கே சந்திப்பீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு நேச்சர் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளுணர்வை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வகையிலையும் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இனி எந்த வகையிலையாவது உங்களுடைய இன்ட்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவி பண்ண, அது இறைவனுடைய மொழி, அந்த இன்ட்யூஷன் என்பது இறைவனுடைய மொழி, அந்த கேட்குற ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் வெற்றிகரமாக வாழ முடியும். அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி கமெண்ட், உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளுணர்வு ஏற்பட்டு இதில் வந்து எனக்கு இந்த அனுபவம் கிடச்சிது, இந்த இறைவனுடைய தரிசனம் கிடச்சிது, இல்லை இந்த மதத்தினுடையிலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, இப்படி எந்த விதமான ஒரு இது இருந்தாலும் அதெல்லாம் இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு அரிய பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.